அவர் என்ன தப்பு செஞ்சாரு அவர் பொறுப்பேற்றுக்கிறதுக்கு? விஜய் தவறு செய்யலையே, என்ன அவர் ஆதரிக்கிற மக்களை அவர் சந்திச்சதே தப்பா? இவர் பொறுப்பேற்றுக்கணும்னா அப்போ விசாரணை கமிஷனை கலைச்சிருங்க. அவருக்கு தாங்க இழப்பு, விஜய்க்கு தாங்க இது பெரிய இழப்பு. அவர் வீட்டில் நடந்த துக்கம் மாதிரி தான் இது. அவர்கிட்ட தான் துக்கம் விசாரிக்கணும். ஆனால் மற்ற கட்சிகள் என்ன பண்றாங்க தெரியுமா? கூட்டத்தை சேர்க்கறதுக்காக அவருக்கு தேவையே இல்லைங்க. இஸ் எ மாஸ் லீடர். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்களில் மக்களால் நேசிக்கப்படுகிற ஆதரிக்கப்படுகிற வெரி பாப்புலர் லீடர்னு சொன்னா விஜய் தான். அந்த பரப்புரை கூட்டத்தில் தாவேகா மட்டும் இல்லைன்றது தான் இன்னைக்கு மக்கள் எல்லாருமே நம்புற ஒரு விஷயம். முதல்ல அதிகாரிகள் அரசியல்வாதிகளுக்கு வக்காலத்து வாங்கக்கூடாது. அடியடிகள் நடந்ததை நானே காணொலியில பார்த்தேன். ரொம்ப மெச்சூர்ட் பொலிட்டிஷியன் இன்னைக்கு விஜய் தான். ஏன்னா அவர் பிண அரசியல் பண்ணல. நான் கற்பனை பண்ணி பார்க்கிறேன், இப்போ முதலமைச்சரா எடப்பாடி இருந்தா, எதிர்கட்சி தலைவரா ஸ்டாலின் இருந்தா அவர் என்ன அரசியல் பண்ணியிருப்பாரு. கரூர்ல மட்டும் இது நடந்ததுன்னு சொன்னா எனக்கு கூட அது ரொம்ப செயற்கையா தெரிஞ்சது, இயற்கையா இல்ல. மகேஷ் ஓவர் ஆக்டிங் தான் நானும் நினைக்கிறேன். ஓவர் ஆக்டிங் உடம்புக்கு ஆகாது. அவங்களுக்கு விஜய் மேல ஒரு அனுதாபம் வருது. என்னையா ஒரு ஆளை இப்படி பண்றாங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு. விஜய் முதல் குற்றவாளி, விஜய் கட்சியை தடை செய், கோர்ட் வரைக்கும் போறாங்க. இப்ப இவங்க நோக்கம் என்னங்க? அது ஜனங்க ரசிக்கல. இப்ப அவருக்கு சிம்பத்தியா மாறுது. அது ஒரு விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது ஏன் இதெல்லாம் சொல்லணும்? ஒரு கட்சியை ஏன் குறி வைக்கிற? அவர் அங்கேயே தங்கி இருந்தாருன்னா இன்னும் நிறைய வேற விஷயங்கள் நடந்திருக்கும். ஆதவ அர்ஜுனா பண்ணது தப்புங்க. தீ எரியும் போது எண்ணெயை ஊற்றக்கூடாது. திருமாவளவன் எல்லாமே மடைமாற்றம். அரண்டவன் கண்ணுக்கு இருண்டுதெல்லாம் பேயின்ற மாதிரி நடவடிக்கை எடுத்தால் அவர் முதலமைச்சரா 2026 உட்கார்றது சர்வ நிச்சயம். இப்ப எழுதி வச்சுக்கோங்க. விஜயை டச் பண்ணா ஷாக் அடிக்கும்னு அவங்களுக்கு தெரியும். அவர் கட்சியை கலைச்சிட்டு ஓடிடுவாரு, அவர் அரசியலுக்கு லாய்க்கு இல்லை இப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு வரியில ஒரு பதில் சொல்லிட்டாரு. வணக்கம் டிவிகே ஆர்மி. இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு சி.கே. மதிவாணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நேற்றைக்கு விஜய் அவர்கள் அந்த கரூர் சம்பவம் குறித்தான ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிடத்திற்கு மேலே இருக்குது. அது குறித்தான விவாதங்கள் இன்று முழுக்க வந்துட்டு இருக்கு. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் கலவையான விமர்சனங்கள் கொடுத்துட்ருக்காங்க. அவரோட வழியை பேசுகிறாருன்னு ஒரு பக்கம், அவர் பொறுப்பேற்கலை அப்படிங்கிற ஒரு பக்கம் பேசிட்டுருக்காங்க. அந்த பேச்சு அந்த மக்களுக்கான ஒரு ஆறுதலாக இருக்குன்னு பார்க்குறீங்களா, அல்லது விஜய் அவர்கள் அரசியல் நோக்கத்தோடு அதை பேசியிருக்காரு அப்படின்னு பார்க்குறீங்களா சார்? விஜய் பாதிக்கப்பட்டவருங்க. ஆக்சுவலாக அவரை பார்க்க அவருடைய ஆதரவாளர்கள், கட்சி தொண்டர்கள், அவருடைய ரசிகர்கள் தான் இதில் இறந்தது. எல்லாருமே அந்த கட்சி தான் ஆக்சுவலாக பாதிக்கப்பட்டது. அதனால் அவருக்கு இயற்கையாகவே வருத்தம் இருக்கிறதோ வேதனை இருக்கிறதோ அதில் மறுப்பதற்கே இல்லை. அவரே அதில் சொல்கிறாரு பாருங்க, என் வாழ்க்கையிலேயே இது மாதிரியான ஒரு சோதனையை வேதனையை நான் இதுவரையே சந்தித்ததில்லை. அதனால் அதை ஒரு யதார்த்தமான அவருடைய ஒரு குரலாக தான் நான் பார்க்குறேன். அதில் அரசியல் உள்நோக்கமோ அல்லது வேறு எந்த தீய எண்ணமோ இருக்கிறதா நான் பார்க்கல. சொல்லப்போனால் அவர் 2 நாள் டிலே பண்ணி இந்த காணொலியை போட்டது கூட காரணம் அவர் பேசக்கூடிய நிலையில் கூட இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த இழப்பு அவரை பொறுத்தவரையில் ஒரு மாபெரும் இழப்பு தான். அவர் மக்களை எப்படி நேசிப்பார், அவர் ஆதரவாளர்கள் அவரை கட்சியில் இருக்கிறவங்க எல்லாரையும் அவர் எவ்வளோ உயிருக்குயிராக நேசிப்பார்ன்றது அவரோட பழகின பல பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் அவர் ஏதோ உள்நோக்கத்துக்காக இந்த காணொலி வெளியிடல. ஆனால் தன்னுடைய நிலையை விளக்கணும் அப்படின்றதுக்காக, மக்களுக்கு தன் கருத்தை சொல்லணுன்றதுக்காக தான், நல்ல நோக்கத்தோடு தான் வெளியிட்டிருக்காரு. தார்மீகமாக அதில் பொறுப்பேற்க வேண்டியது தாவேக்கா தான், விஜய் அவர்கள் தான். ஆனால் நான் தார்மீகமாக பொறுப்பேற்றுக்கிறேன், என் கட்சி இதுக்கு பிறகு இது மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லணும். அதை சொல்லலை. மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு வார்த்தைகளுமே இல்லை. வருத்தம் தெரிவிக்கிறேன், இது வருத்தம் உங்களுக்கு போதுமானதாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதன் பிறகு அந்த கரூர் இந்த 4 மாவட்டங்கள் 5 மாவட்டங்கள் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி போயிடுறாரு. ஏன் தார்மீகமாக பொறுப்பேற்கலை அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, அவர் எதுக்குங்க பொறுப்பு எடுக்கணும்? அவர் பேசினதுலேயே தெளிவாக சொல்லிட்டாரு. அரசாங்கம் அனுமதித்த, காவல்துறை அனுமதித்த இடத்துல தான் நான் போய் மக்களை சந்தித்தேன், அதை தவிர நான் வேறு எந்த தப்பும் செய்யலைன்னு அவர் ஓப்பனாக சொல்லிட்டாரு. அவர் என்ன தப்பு செஞ்சார் அவர் பொறுப்பேற்றுக்கிறதுக்கு? தப்பு செஞ்சவன் தானே இங்கே பொறுப்பேற்றுக்கணும், மன்னிப்பு கேட்கணும். விஜய் தவறு செய்யலையே, என்ன அவர் ஆதரிக்கிற மக்களை அவர் சந்தித்ததே தப்பா? காவல்துறைக்கிட்ட அனுமதி வாங்கி
காவல்துறை அனுமதித்த இடத்துல தானே சந்திச்சிருக்காரு. இந்த அசம்பாவிதம் வந்து எதிர்பாராமல் நிகழ்ந்திருக்குது. அதில் சதி இருக்கிறதா அல்லது இயற்கையாகவே நடந்ததா அப்படின்றதெல்லாம் விசாரணை அந்த ஆணையம், ஒரு நபர் ஆணையம் விசாரிச்சிட்ருக்கு. தொடர்ந்து அவங்க சொல்லுவாங்க, அது வரட்டும். அதுக்கு இடையிலேயே வந்து இவர் பொறுப்பேற்றுக்கணும்னா அப்போ விசாரணை கமிஷனை கலைச்சிருங்க. பொறுப்பேற்றுக்கணும்னா என்ன அர்த்தம்? வந்ததுதான் முதல் சிக்கல். பதிவு பண்றாங்க. அது வந்து அரசியல் நோக்கத்துக்காக வர்றாரு விஜய். இல்லை அதெல்லாம் தவறுங்க. ஆட்சியாளர்களுக்கு உதவக்கூடிய அளவுக்கு, ஆட்சியாளர்களை காப்பாற்றுற அளவுக்கு தாங்க காவல்துறை அதிகாரிகள் எப்பவுமே எல்லாத்தையும் தயார் பண்ணுவாங்க. ரெண்டாவது, இப்போ அவர் சொன்ன மாதிரி இது 5 மாவட்டத்தை ஏற்கனவே முடிச்சிட்டார். கரூர் என்பது 6வது இடம்தான். திருச்சி போயிருக்காரு, அரியலூர் போயிருக்காரு, திருவாரூர் போயிருக்காரு, நாகப்பட்டினம் போயிருக்காரு, நாமக்கல் போயிருக்காரு. 6வது இடம்தான். எந்த இடத்துலையும் குறித்த நேரத்தில் அவர் போயிட முடிஞ்சுதா? ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். நம்ம திருச்சி ஏர்போர்ட்லேருந்து அவர் வந்து மரக்கடைக்கு வர்றதுக்கு அவர் பேசுகிற முதல் அந்த பிரச்சாரம் 13ஆம் தேதின்னு நான் நினைக்கிறேன் தொடங்குது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் 5 மணி நேரம் ஆச்சு ஒரு சிறிய தூரத்தை கடக்கிறதுக்கு. அதனால் அவர் வந்து டெலிபரேட்டாக வந்து கூட்டத்தை சேர்க்கறதுக்காக அவருக்கு தேவையே இல்லைங்க. காவல்துறை அதிகாரிகள்லாம் 3 to 10 ஒரு டைம் கொடுக்குறாங்கன்னா அது ஒரு 3 மணிக்கே வரலாம். அது வந்து ஒரு 4 மணி 5 மணிக்கு கூட வரலாம். அதை தாண்டி இரவு நேரம், அதாவது அதெல்லாம் இந்த பாருங்க, எம்ஜிஆர் பீரியடில் நான் பார்த்துருக்கேன் தேர்தல் பிரச்சார கூட்டங்கள். ராத்திரி 9 மணிக்கு வர்றேன்னு சொல்லிட்டு மீட்டிங்லாம் ரெடியாக போட்டு காத்துக்கிட்டு இருப்போம். ஆனால் கடைசியில் பார்த்தா காலையில் 9 மணிக்கு தான் வந்திருக்காரு. 12 மணி நேரம் தாமதமாகலாம் வந்திருக்காங்க. பாப்புலர் லீடர்ஸுக்கு அந்த நெருக்கடி எப்போவுமே இருக்கும். அதனால் வந்து இது வந்து இவர் கூட்டம் வருதுன்னு இவர் நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அவர் மோர் தேன் ஒன்ஸ் நிரூபிச்சிட்டாரு. அவருக்கு கூட்டம் சேர்க்குற திறமை உண்டு. இஸ் ஏ க்ரௌட் புல்லர்ன்றதை விக்கிரவாண்டி மாநாட்டிலையும் காமிச்சிட்டாரு. 10 மாதத்துக்கு இடையில் திரும்பவும் மதுரையில் அதை நிரூபிச்சிருக்காரு. இப்போ நடந்த எல்லா இடங்கள்லையும் அவர் வந்து அதை நிரூபிச்சிட்டார். அதனால் அவருக்கு ஒன்றும் தாமதமாக போயிட்டு கூட்டத்தை கூட்டி தனக்கு கூட்டம் இருக்குதுன்னு காட்ட வேண்டிய நிர்பந்தமோ கட்டாயமோ தேவையோ விஜய்க்கு இல்லை. இஸ் ஏ மாஸ் லீடர், இஸ் எ சரிஸ்மாட்டிக் லீடர். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்களில் மக்களால் நேசிக்கப்படுகிற, ஆதரிக்கப்படுகிற வெரி பாப்புலர் லீடர்னு சொன்னால் விஜய் தான். அதுக்கு காரணம் அவருடைய பொலிட்டிக்கல் பேக்கிங்கோட சினிமா பேக்கிங் உதவி பண்ணுது. சரி, சினிமா பேக்கிங் உதவி பண்ணுதுன்னா உதயநிதிக்கு ஏன் உதவி பண்ணல? கமல்ஹாசனுக்கு ஏன் உதவி பண்ணல? ரஜினிகாந்துக்கு ஏன் பண்ணல? பாக்கியராஜுக்கு ஏன் பண்ணல? எவ்வளோ பேரை என்னால் சொல்ல முடியும். அதனால் இஸ் எ யூனிக் பர்சன். சினி ஃபீல்டில் வந்து கொடிகட்டி பறந்து உச்சத்தில் வந்து மார்க்கெட் இழந்த பிறகு வரல. அவர் மார்க்கெட்டில் உச்சத்தில் இருக்கும்போதே மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்காக வருமானத்தை அந்த இதெல்லாம் சொகுசு வாழ்க்கையெல்லாம் உதறிட்டு அவர் வராரு. அதனால் அவருக்கு உள்நோக்கெல்லாம் கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பேசுறது ரொம்ப கரெக்டு தாங்க. குறிப்பிட்டு அதில் சொல்கிறாரு வந்து இத்தனை மாவட்டங்களை தாண்டி கரூரில் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு அது எப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாரு. அது குறிப்பிட்டு செந்தில் பாலாஜி அவர்களை மையப்படுத்தியோ மையப்படுத்தியோ கேட்குற மாதிரி இருக்குல்ல. அதாவது கேட்குறவங்களுக்கு அது வந்து இத்தனை மாவட்டத்தில் நான் போனேன், இவ்வளோ தாமதமாச்சு, இவ்வளோ பிரச்சனைலாம் ஆச்சு, ஆனால் எங்கேயுமே நடந்துடாத ஒரு பெரும் சோகம் துயரம் கரூரில் மட்டும் நடந்தது எப்படி, ஏன் அப்படின்ற ஒரு கேள்வியை போஸ்ட் பண்ணுறார். ரொம்ப பொறுப்போடு தான் அவர் சொல்கிறார். ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டு விசாரணை தொடங்கியிருக்கு, நடந்துகிட்ருக்கு. அதே போல் இவங்களே சிபிஐ என்கொயரி வேணும்னு கோர்ட்டில் கேட்டிருக்காங்க. அது மேலே விசாரணை நடக்க போகுது. அப்போது அதை ப்ரீ ஜட்ஜி பண்ணாமல், ஆனால் அவர் ஒரு கொஸ்டினை போஸ்ட் பண்ணுறாரு. நான் போனால் எல்லா இடத்துலையும் துயரம் வரும்ன்றது கிடையாது, டிலே ஆனால் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ட்ராஜடி நடந்ததாக வரலாறு இல்லை. அப்போது கரூரில் மட்டும் இது நடந்ததுன்னு சொன்னால் இதுக்கு காரணம் என்ன, மக்களே நீங்களே யூகிச்சுக்குங்கன்றாரு. கரூர்னாலே தெரியும் சொல்கிறாரு. எப்படி சார்? ஆமாம், கரூரில் இருக்கிற மக்களுக்கு தெரியும் இல்லை. கரூரில் இருக்கிறவங்களுக்கு யார் இங்கே பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, யார் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ ஒன்றும் வேணாம், கரூரில் தமிழ்நாடு மாணவர் அமைப்புன்னு ஒரு போஸ்டர் ஒட்டுறாங்க. தமிழ்நாடு முழுக்க ஒட்டுறாங்க. கரூரில் தான் ஒட்ட ஆரம்பித்தாங்க. இதை யார் அடித்தாங்க, ப்ரெஸ்ஸில் யார் அடித்தாங்க, எந்த ப்ரெஸ்ஸில் அடித்தாங்க,
இப்படிலாம் விசாரித்தா உண்மை தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக. ஏன் இது வரைக்கும் யாரும் விசாரிக்கல? ஸோ கரூர்லேருந்து தான் இந்த மாதிரியான ஈனத்தனமான செயல்களை அரசியல் ரீதியாக தாவேக்காவையும் விஜயையும் அவங்கள மக்கள் மத்தியில் ரொம்ப இதுவாக காட்டணும் அப்படின்றதுக்காக ஒரு முயற்சி நடத்தப்பட்டிருக்கிறது. அது யார், என்ன, எந்த கட்சின்றதை இப்போ நம்ம அவசரப்பட்டு சொல்ல முடியாது. இப்போ தொடர்ந்து வதந்திகளை பரப்பவர் மீது வழக்கு பதிவு செய்ய போகிறோம், எஃப்ஐஆர் போட்டிருக்கோம். அதே பேர் 3 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி வதந்தி பரப்பக்கூடாது அப்படின்ட்டு ஸ்டாலின் அவர்களே ஒரு வீடியோ வெளியிடுறாங்க. இப்படி நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள், சமூக வலைதளங்களில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் வதந்தி அப்படின்ட்டு தான் ஆளும் தரப்புலன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஆம்புலன்ஸ் பற்றி சொல்கிறதா இருக்கட்டும், பவர் கட்டு பற்றி சொல்கிறதா இருக்கட்டும், இந்த இடம் குறித்து விவாதங்கள் எழுப்புவதும் ஒரு வதந்திகள் தான். நீங்கள் கல்லெறிஞ்சது கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ஏடிஜிபி அவர்கள் சொல்கிறாங்க. அதாவதுங்க, முதல்ல அதிகாரிகள் அரசியல்வாதிகளுக்கு வக்காலத்து வாங்கக்கூடாது. இந்த ஆட்சி தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் ஆட்சி. இங்கே அமைச்சர்கள் இருக்காங்க, சீனியர் அமைச்சர்கள்லாம் இருக்காங்க, முதலமைச்சர் இருக்கார். முதலமைச்சர் சொன்னதில் நான் 100% உடன்படுறேன். இந்த மாதிரி ஒரு கொடூரமான நிகழ்ச்சி நடந்திருக்கும்போது அதில் யாரும் அரசியல் ஆதாயம் தேடக்கூடாதுன்றது அவருடைய லைன், கரெக்டான லைன். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் வதந்திகளை பரப்பக்கூடாது, மக்களை தவறுதலாக வழிகாட்டுற மாதிரி போகஸ் நியூஸ் எல்லாம் பொது வெளியில் விடக்கூடாது, மக்களை குழப்பக்கூடாதுன்னு சொல்கிறதும் ஓகே, அதில் தப்பு இல்லை. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, அவங்க அதிகாரிகளே அந்த வேலையை செய்கிறாங்க, தொலைக்காட்சி சேனல்களே இந்த வேலையை செய்யுது. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், போலீஸ் தடியடி நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் நேற்று பேசுனாங்க, சொன்னாங்க. தடியடிகள் நடந்ததை நானே காணொலியில் பார்த்தேன். அதாவது நேரலையிலேயே நான் பார்த்தேன். அந்த விஜய் வாகனத்தையும் விஜய் அவர்களோட வாகனத்தையும் ஒதுக்கி வைக்கிறதுக்கு தான் அவங்க ஒதுக்குனாங்க. இல்லை இல்லை சொல்கிறாங்க. அதாவது தடியடி நடத்துந்த கண்ணால் நான் பார்த்தேங்க, நேரலையில். வேற யாரும் நான் சொல்லிலாம் பேசலை. ஆனால் சன் நியூஸ்லேயே போட்டாங்க, புதிய தலைமுறையில் போட்டாங்க கார்டு, தடியடி நடந்ததுன்னு. அப்போ தடியடி நடக்கலைன்னு இப்படி சொல்கிறது எப்படி அதை உண்மையை ஏற்றுக்க முடியும்? அதே போல் மின்தடை ஏற்படலைன்னு 2-3 நாளைக்கு முன்னால் ஒரு வாரிய அதிகாரி ஒருத்தர் பேசினார். ஆனால் மின்தடை ஏற்பட்டதுன்னு புதிய தலைமுறையில் கார்டு போட்டிருக்காங்க. இவங்க நேற்று பேசின அதிகாரியில் ஒருத்தர் கூட என்ன சொல்கிறாங்க, ஜெனரேட்டர் ரூமில் போயிட்டு தாவேக்கா கொடி போட்ட ஒரு ஆள் தான் போய் ஜெனரேட்டர் ஆஃப் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பேரணியில், அதாவது அந்த பரப்புரை கூட்டத்தில் தாவேக்கா மட்டும் இல்லைன்றது தான் இன்றைக்கி மக்கள் எல்லாருமே நம்புகிற ஒரு விஷயம். அதாவது இந்த தூதுக்குழுக்கள், உண்மை அறியும் குழுக்கள்லாம், எம்பிக்கள், எல்லா குழுக்கள்லையும் வர்றதெல்லாம் பேசுகிறாங்க, எல்லாத்தையும் நம்ம கேட்குறோம். நம்ம இவர் கூட கரெக்டாக சொல்லியிருந்தார் விஜய் அந்த காணொலியில். அதில் அவர் கரெக்டாக சொன்னார், கரூர் மக்கள் வெளியே வெளிப்படையாக பல விஷயங்களை சொல்கிறது எனக்கு கடவுளே கீழே இறங்கி உண்மையை சொல்கிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னார். ஸோ இன்றைக்கி எல்லாரும் உண்மையை சொல்கிறாங்க. அந்த சம்பவத்தில் பங்கேற்றவர்கள், உயிர் தப்பியவர்கள்ன்ற மாதிரி பேசும்போது அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் பொது வெளியில் இருக்குது. இது வதந்தின்னு நம்ம சொல்ல முடியாது, இது பொய்யான தகவல்னு சொல்ல முடியாது. ஆணையம் சொல்கிறது தான் கரெக்டு. ஆனால் அதில் சம்மந்தப்பட்டதாக இருக்கிறவங்க காணொலியிலலாம் சொல்லியிருக்காங்க. இல்லை, இதே மாதிரி கட்சியினர் மீதும் விமர்சனங்களை வைக்கிறாங்கல்ல. அவங்க இவங்க சரியாக இல்லை, மரத்தில் ஏறுறாங்க, வீட்டு மேலே ஏறுறாங்க அப்படின்ட்டு அதே மக்கள் தான் சொல்கிறாங்க. ஆனால் மக்கள் ஆதரவு விஜய்க்கு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க ஊடகங்கள்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவதுங்க, விஜயினுடைய கட்சி முழுமையான ஒரு அரசியல் கட்சியாக இன்னும் வளர்ச்சி அடையலைன்றதை நம்ம ஒத்துக்கணும். அது ரசிகர் மன்றமாக இருந்தது, மக்கள் இயக்கமாக கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறம் இப்போ ஒரு 1.25 வருஷம் 2 வருஷம் கூட ஆகலை, அரசியல் கட்சியாக மாறி இருக்கு. அப்போ பேசிக்கலாக ஒரே 75 வருஷ கட்சியில் இருக்கிறவங்க மெச்சூரிட்டி, அந்த அரசியல் முதிர்ச்சி இந்த 2 வருஷ கட்சியில் இருக்கும்னு எதிர்பார்க்க தப்பு. 2 வயசு பையன்கிட்ட 22 வயசு பையன் இல்லை 70 வயசு ஆள்கிட்ட இருக்கிற முதிர்ச்சி இருக்கும்னு எதிர்பார்க்கறது பைத்தியக்காரதானோ. இவங்க இளைஞர்கள், பெரும்பகுதி இளைஞர்கள், 10 பருவத்தை சார்ந்தவர்கள். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க எராட்டிக்காக தான் பிஹேவ் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் பிள்ளைங்க அப்படி தானே. ஸோ மக்கள் சில பேர் சொல்கிறதெல்லாம் உண்மை தான். மரத்தில் ஏறினாங்க,
கூரை மேலே நின்னாங்க, மாடியில் ஏறினாங்க. இதெல்லாம் வந்து அந்த இளம் பருவத்தில் பாம்பை கூட பிடிப்பாங்க கையிலன்னு சொல்லுவாங்க நம்ம கிராமங்களில். அது மாதிரி இளைஞர்கள் வந்து பெருமளவுக்கு அந்த கட்சியில் இருக்கிறதே ஒரு வகையில் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா, இன்னொரு வகையில் இது டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா இம்மெச்சூரிட்டி இல்லை, பொலிட்டிக்கலி தே ஆர் நாட் மெச்சூர்டு. அதுக்காக அவங்க தலைவர் மெச்சூர்டில் இல்லை, ரொம்ப மெச்சூர்டு பொலிட்டிஷியன் இன்னைக்கு விஜய் தான். ஏன்னா அவர் பிண அரசியல் பண்ணல. பிண அரசியலை வந்து இன்னைக்கு அரசியல் கட்சிகள் அத்தனையும் பண்ணிகிட்டு இருக்குது. இந்த கரூர் ட்ராஜடியை வச்சு நான் கற்பனை பண்ணி பார்க்குறேன். இப்போ முதலமைச்சராக எடப்பாடி இருந்தா, எதிர்கட்சி தலைவராக ஸ்டாலின் இருந்தா, அவர் என்ன அரசியல் பண்ணியிருப்பார்? சாத்தான் குளத்தில் பண்ணோம், தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடந்ததை பார்த்தோம். அப்போ ஆளுங்கட்சி அவங்க எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணாங்க? அப்போ அவங்க சொன்னாங்களா தூத்துக்குடியில் அந்த கூட்டம் தான் எராட்டிக்காக பிஹேவ் பண்ணிச்சு, கலெக்டர் ஆஃபீஸுக்கு அவங்க போனது தான் தப்பு, இதெல்லாம் சொன்னாங்களா? அதனால் ஆளுங்கட்சியாக இருந்தால் மோடி கோ பேக், பிளாக் ஃப்ளாக், கருப்பு பலூன் விடுவாங்க. பிரதமராக இருந்தாலும் அவர் வரக்கூடாதுன்னுவாங்க. எதிர்கட்சியாக ஆளுங்கட்சியாக வேறு கட்சி இருந்தால், எடப்பாடி இருந்தால், அதிமுக இருந்தால், இவங்க ஆளுங்கட்சியாக வந்துட்டாங்கன்னா வெள்ளைக்கூடை பிடிப்பாங்க. மோடி வருவது என்பது நமக்கு பெருமைன்னு அமைச்சர் தங்கம் தென்னரசு போன்றவர்கள் பேசுவாங்க. அதனால் வந்து அரசியல் கட்சிகள் வந்துங்க இரட்டை நாக்கு படைத்தவர்கள் என்பதை நாம் அனைவரும் உணரணும். இல்லை, இப்போ விஜய் அவர்கள் வந்து நேற்றைக்கு பேசிய வீடியோக்களை வந்து எங்கள் கட்சியினர் வந்து கைது செய்யாதீங்க, நான் வந்து அலுவலகத்தில் இருப்பேன், அப்படி இல்லைன்னா வீட்டில் இருப்பேன், என்னை வந்து பழிவாங்கன்னு நினச்சிங்கன்னா என்னை பழிவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் முதல் நாள் வீடியோவிலே இருந்தாலும் சரி, நேரடியாக போய் பார்த்த இடத்துலையும் சரி, இதுக்கு எந்த அரசியல் கட்சி சார்ந்தும் அரசியல் செய்யாமல் நம்ம வந்து மக்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை ரெண்டுமே கம்பேர் பண்ணுறாங்கல்ல. அதாவதுங்க, ஸ்டாலின் வந்து ஒரு மெச்சூர்டு பொலிட்டிஷியன், எக்ஸ்பீரியன்ஸ்டு பொலிட்டிஷியன். அதனால் அவர் பேசுகிறத நம்ம எதுவும் தப்புன்னு சொல்ல. ஆனால் ஸ்டாலினை ஃபாலோ பண்ணுறதா சொல்லிகிட்டு இருக்கிற திமுக நிர்வாகிகள், திமுக செயல் வீரர்கள், திமுக ஊடகத்தில் பேசுகிறவங்க யாராவது ஸ்டாலின் சொல்கிறத ஃபாலோ பண்ணிக்கிறாங்களா? முதல் நிமிஷத்துலேருந்து அவர் சொல்லிட்டு போவார். இவங்க வந்து பிண அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க, இவங்க வந்து ப்ளேம் கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக வந்துங்க நம்ம நோக்கம் என்னவாக இருக்கணும்னா, பாதிக்கப்பட்ட அந்த மக்கள், துயரத்தில் மூழ்கிட்டு இருக்கிற அந்த மக்களை வந்து ஆசுவாசப்படுத்துகிற, உதவுகிற, நம்பிக்கை கொடுக்குற ஒரு நடவடிக்கையை தான் நம்ம எடுக்கணும். குறிப்பாக அந்த குடும்பங்களில் இறந்தவங்களில் சம்பாதிக்கிற ஆள் ஒரே ஆளாக இருப்பான், அவன் இறந்துருப்பான். இப்போ அந்த குடும்பம் நிர்கதியாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்? இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பண்ணுறது, உதவி பண்ணுறது மட்டும் இல்லை, காயத்தப்பட்ட சிகிச்சையில் இருக்கிறவங்கள விரைவில் நல்ல சிகிச்சை கொடுத்து அவங்கள வந்து உயிர் பிழைக்க வைக்கணுன்றது மட்டும் இல்லாமல், நம்ம வந்து இனி இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் லெசன்ஸை ட்ராப் பண்ணோம். அது அரசாங்கமாக இருந்தாலும், இந்த ஆர்கனைசர்ஸ், டிவிகே ஆட்கள் அடுத்து நடக்கிற நிகழ்ச்சிகளில் இதெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணோன்னு பண்ணோம். ஆனால் என்ன நடந்துட்டு இருக்குது நம்ம பார்க்குறோம். விஜய் முதல் குற்றவாளி, விஜய் கட்சியை தடை செய், விஜய் கட்சியை வந்து பதிவை ரத்து செய், கோர்ட்டு வரைக்கும் போகிறாங்க. இப்போ இவங்க நோக்கம் என்னங்க? இந்த மாதிரி ஒரு துயரம் நடந்துச்சு, இந்த துயரத்திலேருந்து மக்களை மீட்டு எடுத்துகிட்டு வரணும், அவங்களுக்கு உதவணும். இப்படிப்பட்ட இன்னொரு பெரும் துயரம் இனிமேல் நிகழாமல் பார்க்கணுன்றது தானே நம்ம எல்லாருடைய கவனமாக இருக்கோம். ஆனால் இன்றைக்கி ஆளுங்கட்சிக்காரங்க, அந்த கூட்டணிக்காரங்க, அவங்க நடவடிக்கை பூரா என்ன இருக்குன்னா, தாவேக்கா ஒரு கொலைகார கட்சி, விஜய் தான் இந்த கொலைக்கு காரணம், அவர் தான் முதல் குற்றவாளி, அவரை கைது பண்ணணும். அப்போ இவங்க நோக்கம் ரொம்ப அரசியல். ஆனால் முதல்வர் என்ன சொல்கிறாரு? அரசியல் படுத்தாதீங்க, ஆணையம் அமைச்சிருக்கு, அவங்க விசாரணை கொடுக்கணும். இப்போ இவங்க தான் விசாரணையை நடத்தி இப்போ தண்டனையை டிக்ளேர் பண்ணிட்டாங்களே. அதனால் வந்துங்க, திமுக தலைமை சொல்வதை அதன் தொண்டர்கள், அதன் தோழர்கள், அதன் உறுப்பினர்கள், நிர்வாகிகள் கேட்கலையா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வருது. பொய் செய்தியை, வதந்தியை யார் பரப்புகிறாங்க? ஒரு விசாரணை நடந்துட்டு இருக்கும்போது ஏன் இதெல்லாம் சொல்லணும்? ஒரு கட்சியை ஏன் குறி வைக்கிறேன்? ஏங்க, எந்த கட்சியாவது அந்த கட்சிக்காரர்களெல்லாம் சாகணும்னு நினைக்குமா? அதே போல் அரசு வந்து பொதுமக்களை வந்து இந்த மாதிரி நடத்தணும்னு நினைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லை. அரசு நடத்துதுன்னு யாரும் சொல்லலை. அதிமுக பாருங்க, அரசு ஒரு நிமிஷம் பிஜேபி அரசாங்கம் வந்து இந்த கொலைக்கு
திட்டமிட்டதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, சொல்லக்கூடாது. இப்போ எதிர்க்கட்சிகள் அப்படித்தானே இல்லை இல்லை, எதிர்க்கட்சிகள் என்ன விமர்சனம் பண்ணுறாங்கன்னா, காவல்துறை தவறி விட்டது, பொறுப்பு தட்டி கழித்து விட்டது, கலெக்டரு எஸ்பிலாம் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை சரியாக டிஸ்சார்ஜ் பண்ணல, அவங்க இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆகிருக்கு, இவ்வளோ கூட்டம் வருதுன்றது அவங்க அனுமானிச்சிருக்கணும். கட்சிக்காரனுக்கு தெரியாது. ஆனால் அவர் ஏற்கனவே 5 மாவட்டம் போயிட்டு வந்திருக்காரு, எப்படி பப்ளிக் ரிசப்ஷன் இருக்குது, இதையெல்லாம் போலீஸ் கண்காணித்து வச்சுருக்கணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர, ஆட்சியாளர்கள் தான் இந்த கொலைக்கெல்லாம் காரணம், இவங்க தான் சதி திட்டம் போட்டு இவ்வளோ பேரை சாகடிச்சாங்க அப்படின்னா எந்த கட்சியும் சொல்லாது. சொன்னால் அது மிக மிக தவறான ஒரு விஷயம். அதே போல் அந்த இடத்துல அமைச்சர்கள் உடனடியாக வந்துட்டாங்க. செந்தில் பாலாஜி வந்துட்டாரு, அன்பில் மகேஷ் அழுகுறாரு. அதை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஆஸ்கர் அவார்டு கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு விமர்சனம் வைக்கிறாங்க. ஒரு அமைச்சர் பாதிக்கப்படும் போது மக்கள் பாதிக்கப்படும் போது நேரடியாக போவாங்க தானே, இதையும் சந்தேக கண்ணோட்டத்தில் பார்க்கணுமா, அதையும் கேலி செய்யணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாவதுங்க, நான் கூட பார்த்தேன் அன்பில் மகேஷ் அழுகுறதெல்லாம். எனக்கு கூட அது ரொம்ப செயற்கையாக தெரிஞ்சது, இயற்கையாகவே இல்லை. ஏன்னா ஒரு அமைச்சர் என்பவர் பொது வெளியில் மக்களுக்கு தைரியம் கொடுக்குறவரா, ரீஅஷ்யூர் பண்ணுறவராக தான் இருக்கணுமே தவிர, கண்ணை கசக்கிட்டு அழுபவராக அரசியல்வாதிகள் இதுவரையில் நான் பார்த்ததில்லை, அமைச்சர்களை நான் பார்த்ததில்லை. அதனால் இவர் மகேஷ் ஓவர் ஆக்டிங் தான் நானும் நினைக்கிறேன். அதே போல் விஜய் அவர்கள் பேசினதும் நடிப்பு, இது ஒரு படத்தோட ஒரு இன்ட்ரோ பிளாக் மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஆளும் தரப்புல அது பார்க்குறவர்கள் பார்வை. மக்கள் என்னை கேட்டால் முதல் 2-3 நாள் தாவேக்கா டோட்டலாக ஒன்றுமே இல்லாமல் ஸ்தம்பிச்சு போயிருந்ததால், அவங்க மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்ததால் ஒரு செட்பேக் மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ 2-3 நாள் கழித்து அந்த மக்கள் பேசுறது, வெளியே நடந்தவங்கெல்லாம், அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டவங்க, உயிர் பிழைச்சவங்கெல்லாம் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு விஜய் மேலே ஒரு அனுதாபம் வருது. என்னையா ஒரு ஆளை இப்படி பண்ணுறாங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு. நீங்கள் எப்போவுமே எல்லாத்தையும் ஓவர் டூ பண்ணிங்கன்னு வச்சுங்க, ஓவர் ஆக்டிங் உடம்புக்கு ஆகாது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அப்போ தாவேக்கா மீதான குற்றச்சாட்டுக்கள், திரு விஜய் மீதான குற்றச்சாட்டுக்கள், அவரை ஒரு கொலைகாரன் என்ற ரேஞ்சுக்கு கைது செய், முதல் குற்றவாளி அப்படின்லாம் சொன்னது இருக்கு பாருங்க, அது ஜனங்க ரசிக்கலை. இப்போ அவருக்கு சிம்பத்தியாக மாறுது. அது ஒரு 2-3 நாள் செட்பேக் வந்தது. ஏன்னா டிஃபென்ஸ்லெஸ்ஸாக ஆகிட்டாங்க. ஒரு பக்கம்தான் அப்படியே குற்றச்சாட்டுகளை வீசுது வன்மத்தோடு. அப்போ அதுக்கு பதில் சொல்ல வேண்டியவங்க எல்லாம் சைலண்ட்டாக, ஏன்னா அவங்களாம் அதிர்ச்சி ஆகிட்டாங்க. அவங்க ஃபஸ்ட் டைம் இதை ஃபேஸ் பண்ணுறாங்க இல்லையா, இது மாதிரி பொலிட்டிக்கல் லைஃப்பில். அதனால் அவங்களுக்கு ஸ்பீச்லெஸ்ஸாக ஆகிட்டாங்க. ஆனால் 2-3 நாள் கழித்து அவங்க அதை கம்போஸ் ஆகி, ஏன் தான் கரூரில் இருந்து மருத்துவமனைக்கு போய் சந்திக்கலைன்றது கூட விளக்கம் நேற்று கொடுத்துருக்காரு. அது ஒரு அசம்பாவிதத்துக்கு இட்டு செல்லும். அதை வச்சு தப்பான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கன்றதால தான் நான் கனத்த இதயத்தோடு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு அவர் சொன்னதில் நியாயம் இருக்குங்க. அவர் அங்கேயே தங்கி இருந்தாருன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அதாவது குறிப்பிடுறாரு, நான் ஏன் அங்கே தங்கலை அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு. ஆமாம், அதுக்கு தான் காரணம். அசம்பாவிதங்கள், நாங்கள் தங்கினா இன்னும் சில அசம்பாவிதங்கள் நடந்திருக்கும் ஆஸ்பத்திரிக்கு போனால், அதனால் நான் வந்துட்டேன்றது அவர் ஆனஸ்டாக சொல்கிறாரு. இது வரைக்கும் நடிகராக இருக்கிற வரைக்கும் நடிகராக வந்தால் கூட்டம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு போகலாம். ஒரு அரசியல் தலைவராக நாளைக்கு முதலமைச்சர் ஆகிட்டீங்கன்னா எந்த ஒரு விபத்து நடந்தாலும், எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் நேரடியாக போய் மக்களோட ஆறுதலாக நிற்கணும் தானே. அதை நீங்கள் மாற்றணும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வைக்கிறாங்க. நீங்கள் ஒரு முதலமைச்சராக அவர் வர்றதுக்கும் ஒரு ஆட்சியிலேருந்து வர்றதுக்கும், இன்றைக்கி ஒரு எதிர்க்கட்சி அரசியல்வாதி அவருக்கு எந்த அளவுக்கு போலீஸ் பாதுகாப்பு, எந்த அளவுக்கு அவருக்கு செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ்ன்றது எல்லாருக்கும் தெரியும்ல. இப்போ ஒரு உதயநிதி வந்தாலோ, ஒரு கருணாநிதி ஸ்டாலின் வந்தாலோ, அவங்களுக்கு கொடுக்குற பாதுகாப்பு, செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட் 3000 போலீஸ் நிற்பான். இங்கே 27,000-30,000 பேர் கலந்துருக்காங்க. போலீஸ் தரப்பே 500ன்னு சொல்லுது. நான் அதை நம்பலை. ஏன்னா பார்த்தாலே தெரியுது 500 பேர்லாம் இல்லை. எங்கே இருந்தாங்கன்னு தெரில. 500 பேர் எப்போ இருந்தாங்கன்னா, கூட்டம் முடிஞ்ச பிறகு லத்தி சார்ஜ் பண்ணுறாங்கல்ல, வெளியே எங்கேயோ டக்குன்னு இறங்குறாங்க படை மாதிரி.
அப்போ தான் 500 பேர் இருந்திருப்பாங்களே தவிர என்னை பொறுத்தவரையில் எல்லாம் விசாரணையில் தெரியுங்க. விசாரணை நடக்கட்டும்ன்ற நான் என்ன சொன்னேன்னா, we should not prejudge anything. யாரையும் ப்ளேம் பண்ண வேணாம். அரசியல் ரீதியாக இதை வந்து நம்ம பயன்படுத்த விட பின்ன அரசியலும் பண்ணக்கூடாது எந்த கட்சியும். இப்போ சிபிஐ விசாரணை அப்படின்ட்டு எதிர்கட்சிகள் கேட்கும்போது கூட இதற்கு முன்பு வந்து நீங்கள் சிபிஐ விசாரணை வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் பக்கம் இருக்குது அப்படின்ட்டு விமர்சனம் பண்ணிட்டு இப்போ ஏன் சிபிஐ விசாரணை கேட்க முடியும்? ஏன்னா திருமாவளவன் அவர்கள் சிபிஐ விசாரணை கேட்கறது கூட ஒரு மடைமாற்றும் வேலை அப்படின்னு சொல்கிறார். திருமாவளவன் வந்து எல்லாமே வந்து மடைமாற்றம், அரண்டவன் கண்ணுக்கு இருண்டுதெல்லாம் பேயின்ற மாதிரி எல்லாமே பாஜக இதுதான் பேசுகிற எல்லாமே அப்படின்னா. இல்லை ஒரு நிமிஷம் நான் கேட்குறேன், திருமாவளவன் வந்து பாஜக இருந்த கூட்டணியில் போட்டி போட்டதே இல்லையா தமிழ்நாடு அரசியலில்? 2001 திமுக வந்து கூட்டணி பாஜகவோட வச்சு எம்எல்ஏ எம்பிகள்லாம் கொடுத்தது இல்லையா? அதனால் இவங்களுக்கெல்லாம் வந்துங்க பாஜக எதிர்ப்பு பற்றி பேசுறதுக்கே யோகியதை இல்லைன்ற நான். யாராவது ஒருத்தர் பேச முடியும்னா அது காங்கிரஸ் கட்சிக்கு தான் அந்த யோகியதை இந்த நாட்டில் இருக்குது. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரையில் அந்த கட்சியை அந்த ஐடியாலஜியை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிற கட்சி. ராகுல் காந்தி வந்து ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பாளரா பாஜக எதிர்ப்பாளரா இல்லை திருமாவளவன் பெரிய எதிர்ப்பாளரா சொல்லுங்கள்? காங்கிரஸ் கட்சி தான். இப்போ ராகுல் காந்திக்கு தெரியாத உண்மைகள்லாம் திருமாவளவனுக்கு தெரியுது. அதனால தான் ராகுல் காந்தி வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தில் இருந்தாலும் விஜயை கூப்பிட்டு 10-15 நிமிஷம் பேசி அவரை தேர்த்தியிருக்காரு. இந்த இழப்பு இந்த ட்ராஜடி விவரங்களை கேட்டறிஞ்சு இதை பற்றிலாம் நீங்கள் பெருசாக அழட்டிக்காதீங்க, இழந்தது இழந்து போயாச்சு, ரொம்ப வருத்தப்படாதீங்கன்னு அவருடைய துக்கத்தில் அவர் பங்கு பெற்ற. இதுதான் உண்மை. அவருக்கு தாங்க இழப்பு, விஜய்க்கு தாங்க இது பெரிய இழப்பு. அவர் வீட்டில் நடந்த துக்கம் மாதிரி தான் இது. அப்போ அவர்கிட்ட தான் துக்கம் விசாரிக்கணும். ஆனால் மற்ற கட்சிகள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அதை வந்து அவர் தான் கொலை பண்ணாருன்ற மாதிரி அவரை குற்றவாளியாக பார்க்குறாங்க. இதுதான் ராகுல் காந்திக்கும் மற்றவங்களுக்குள்ள வித்தியாசம். ரெண்டாவதுங்க, சிபிஐன்றது ஒரு கூண்டு கிளின்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை தான். காங்கிரஸ் ஆட்சியில் வந்து அது காங்கிரஸுக்கு சொல்கிறபடி செய்யும். இன்றைக்கி பாஜக மிஸ்யூஸ் பயங்கரமாக பண்ணுறாங்க. அதாவது காங்கிரஸ் யூஸ் பண்ணியிருக்கு சில நேரங்களில். பட் பிஜேபி சிபிஐ இடி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை டோட்டல் மிஸ்யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது கடந்த 12-13 வருஷமாக. பாஜக வந்து வந்துடும் சொல்கிறவங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ சிபிஐ விசாரணை வேணும்னு அஜித்குமார் கொலை வழக்கில் யாரும் கேட்கல. மதுரை பெஞ்சில் விசாரணை நடந்துட்டு இருக்கும்போதே அரசாங்க வக்கீலே வந்து அரசாங்கம் சிபிஐக்கு விட தயாருனாங்க. அப்போ பாஜக வந்துடும் சொல்லிய திருமாவளவன் அப்போ வந்து மடை மாற்றுறாங்க தமிழ்நாடு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் வந்து செஞ்சதா. அதே போல தான் இன்றைக்கும் நான் சொல்கிறேன். இப்போ வந்து தமிழ்நாடு அரசு அப்படின்னா அரசாங்கம் இல்லை, நிர்வாகம், கலெக்டர், எஸ்பி, போலீஸ், இன்டெலிஜென்ஸ்லாம் ஃபெயிலியர் ஆகிருக்கு. அப்போ இதை பற்றி விசாரிக்கிறது வந்து ஒரு 3வது அம்பையர் மாதிரி தமிழ்நாடு அரசாங்கம் சம்மந்தப்படாத ஒரு சிபிஐ விசாரித்தா நல்லா இருக்கும். அது ஒரு ப்ரொஃபஷ்னல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி, அது இது செஞ்சால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதனால் இது தப்பு இல்லை. அப்போது திமுக வந்து ஒரு கேஸை அவங்களா முன் வந்து சிபிஐக்கு கொடுத்தா அது பாஜக மடைமாற்றம் இல்லை திருமாவளவனை பொறுத்தவரையில். ஆனால் எதிர்கட்சிகள் வந்து மாநில அரசு சம்மந்தப்பட்டிருக்கு, இதில் மாநில அரசின் ஃபெயிலியரும் இருக்குது. இப்போ நானே ஜட்ஜாக உட்காந்துட்டு என்னுடைய குற்றத்தை நானே விசாரிக்கலாமா? அப்போது ஒரு தேர்ட் அம்பையர் வரட்டும்னு கேட்டு சிபிஐ என்கொயரி கேட்குறாங்க. இதில் தப்பு என்ன இருக்குது? கேட்பது தப்பா? அதுவே மடைமாற்றமா? இப்போ இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலாளர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. என் ஆனந்த் அவர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சு அவங்கள வந்து தனிப்படை வச்சு தேடிட்டு இருக்காங்க. சிடி நிர்மல்குமார் அவர்களை தேடிட்டு இருக்காங்க. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு ட்வீட் போடுறாரு, அதுக்கு வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க. விஜய் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வியில் இருக்கு. ஆதவ் அர்ஜுனா அவர்களோட ட்வீட் குறித்து உங்களுடைய கருத்து என்ன? ஃபஸ்ட்டு விஜய் அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கட்டோன்றான். அவரே தான் சொல்லிட்டாரே, சிஎம் சார் நான் வீட்டில் இருப்பேன் இல்லைன்னா ஆஃபீஸில் இருப்பேன், என் மேலே ஒன்றா உங்களுக்கு நடவடிக்கை எடுங்க, தேவைன்னா எங்கள் ஆட்கள்லாம் நடவடிக்கை எடுக்காதீங்க அப்படின்னு அவர் தான் சொல்லிட்டார. அவர் நடவடிக்கை எடுத்தால் அவர் முதலமைச்சராக 2026 வந்து உட்கார்றது சர்வ நிச்சயம். இப்போ எழுதி வச்சுக்கோங்க. விஜய் 2-3 நாள் ஜெயிலுக்கு போனார்னா
இல்லை 10 நாள் ஜெயிலில் இருந்தாருன்னா ஒன்றும் ஹெவன்ஸ் வில் நாட் ஃபால். ஆனால் தமிழ்நாடு அரசியலில் விஜய் ஒரு தியாகியாக மாறிடுவார். இது திமுகவுக்கு தெரியும். அதனால தான் எஃப்ஐஆர் போடலாங்களா? கண்டிப்பாக விஜயை டச் பண்ண மாட்டாங்க. விஜயை சுற்றி இருக்கிற ஆட்கள்லாம் டச் பண்ணுவாங்க. விஜயை டச் பண்ணால் ஷாக் அடிக்கும்னு அவங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? அதனால் இது விஜயை பொறுத்தவரையில் விஜய் சிறை செல்ல தான் தயாருன்னு தான் சொல்லிட்டாரு. அவர் கடைசியாக சொன்னார் பாருங்க இந்த காணொலியில், இனிமேல் நம்முடைய அரசியல் பயணம் இன்னும் உறுதியாக இன்னும் தெளிவாக தொடரும் சொல்லிட்டார். அவர் கட்சியை கழிச்சிட்டு ஓடிடுவார், அவர் அரசியலுக்கு லாய்க்கு இல்லை, அவ்வளோதான் இப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு வரியில் ஒரு பதில் சொல்லிட்டார். அடுத்தது ஆதவ அர்ஜுனா பண்ணது தப்புங்க. தீ எரியும் போது எண்ணெயை ஊற்றக்கூடாது. ரெண்டாவது, இது ஒரு ட்ராஜடி. இது ஒன்றும் அரசு எதிர்ப்பு போராட்டமோ கிளர்ச்சியோ கிடையாது. ஒரு அரசியல் தலைவரை பார்க்க வந்த இடத்துல ஒரு துயரம் நடந்துச்சு. இதை போய் நேபாள மக்கள் எழுச்சி, மாணவர் எழுச்சி, இலங்கையில் நடந்தது, ஸ்ரீலங்காவில் நடந்தது, அப்புறம் இந்த பங்களாதேஷில் நடந்ததெல்லாம் போட்டது இம்மெச்சூர். அதாவது நான் வாட்ச் பண்ணியிருக்கேன். ஆதவ அர்ஜுனா சில நேரங்களில் இந்த மாதிரி தப்பாக பேசிடுறாரு. அது தப்பாக பேசிட்டாரு, தப்பாக பதிவிட்டுட்டாரு, இது சரியில்லைன்னு விஜயோ யாரோ சொன்னதால தான் உடனே அதை ரிமூவ் பண்ணிட்டாரு. அதை அதோட விட்டுருக்கலாம். ஆனால் திமுக அரசாங்கம் தான் தப்பு எப்போ பண்ணுவீங்கன்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே. நீங்களே போய் தலையை கொடுத்தீங்கன்னா குண்டாஸில் போடாமல் விடுறாங்களேன்னு நான் சந்தோஷப்படுவேன். இப்போ வீரப்பனை தேடுற மாதிரி ஆனந்தை ஏன் தேடணும்? அவர் என்ன பண்ணிட்டாரு? சிடிஆர் நிர்மல்குமாரை ஏன் தேடணும்? இப்போ லோக்கலில் அந்த மாவட்ட செயலாளர் மதியழகன் அவருக்கு ரோல் இருக்குதான்னா கண்டிப்பாக ஒரு 10% ரோல் அவருக்கு இருக்குது. பொறுப்பு எடுத்துக்கணும் அவர். ஏன்னா இவ்வளோ பேரை திரட்டினவருக்கு பெண்களுக்கு இவ்வளோ நேரம் நிற்கிறதுக்கு ஒரு ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கணும். தண்ணி வசதி, கழிப்பிட வசதி, இல்லை ஏதாவது ஒரு தின்பண்டங்கள் மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணோம். ஒரு நிழலாவது அமைச்சிருக்கணும். வெயில்லையே மொட்டை வெயிலில் இவ்வளோ பேரை நிற்க வச்சது ஆர்கனைசர் பண்ண தப்பு தானே. அதனால் சம்ஹவ் இஸ் ரெஸ்பான்சிபிள். அவர் மேலே குற்றம் சொல்கிறது. ஆனால் கலெக்டருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லையா? எஸ்பிக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லையா? தாசில்தாருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லையா? போலீஸ் அதிகாரிகளுக்கு இல்லையா? அவங்க மேலெல்லாம் எந்த நடவடிக்கை அவங்களெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணுங்க குறைஞ்சதே. அதனால் இதில் விஜய்க்கும் ஆனந்துக்கும் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு? அவங்க கட்சியினுடைய லோக்கல் ஆர்கனைசர்ஸ் ஹவ் ஃபெயில்டு. அவங்க இன்னும் கொஞ்சம் பொறுப்பாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த மக்கள் நெரிசல் இதுக்குள்ளே என்னெல்லாம் நடந்ததுன்னு இப்போ நான் சொல்ல விரும்பலை. ஏன்னா இட் இஸ் அண்டர் இன்வெஸ்டிகேஷன். அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. மற்ற திமுகவினர் மற்ற கட்சியினர் மாதிரி நான் அப்படியே இது பண்ணி விட விரும்பலை. பட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஷுட் பி ஷேர்ட் பை ஒன் அண்ட் ஆல். எல்லாரை விட அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டி ஆட்சியாளர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் தான் இருக்குது. ஏன்னா அவங்க தான் மக்களின் பாதுகாப்புக்கும் பொது சொத்தை பாதுகாப்பதுக்கும் அதிகாரம் படைத்தவர்கள், பொறுப்பு மிக்கவர்கள். மற்றவங்கெல்லாம் அவங்களுக்கு கீழே தான். அதுக்காக இவங்களுக்கெல்லாம் இல்லவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அந்த லோக்கல் ஆர்கனைசர்ஸ் இன்னும் கூட கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸில் இல்லாததெல்லாம் அவங்க இதெல்லாம் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது, அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு பாடமாக அமையணும். அப்போ தான் எதிர்காலத்தில் அவங்க இதை மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரிங்க சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தது மிக்க நன்றி.